பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 14வது ஸ்லோகம். அனன்யசேதா சததம் யோ மா ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் பார்த்த என் அத்தை பையனே அப்படின்னு கூட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது இது வரைக்கும் 8, 9, 10 ஐஸ்வர்யார்த்தியை பற்றி சொல்லிட்டு இருந்தார். எப்படி உபாசனை பண்ணணும், எங்கே கொண்டு நிறுத்தணும், அந்திம காலத்தில் எப்படி பிராணனை கொண்டு எங்கே நிறுத்தணும், பகவான் எப்படி நினைக்கணும்லாம் சொன்னார். 11, 12, 13 கைவல்யார்த்திக்கு அதே உபாசனை என்ன பண்ணணும் அந்திம காலத்தில் எல்லாம் சொன்னார். இப்போ 14, 15, 16 இந்த 3 ஸ்லோகமும் பகவான் அடையணும்னு பகவத் லாபார்த்தி இருக்காளே அவள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறார். எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக பார்த்த என் அத்தை பையனே கூட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். மற்ற இடத்துல ஈடுபடாத மனசு, இந்த உலக விஷயங்கள்லாம் மனசு போயிட்டே இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தில் ஆசைப்படக்கூடாது, அப்புறம் ஆத்மா அனுபவமே வேணும்னு நினைக்காமல் இருக்கிறவா, அனன்ய மனசு படுத்தவைனா இருக்கணும். அதாவது மற்ற சிந்தனை எதுவுமே இல்லாதவனா எப்படி இருக்கணும், என்னையே உபாசனை பண்ணணும். தொடக்கம் முதலே ஒரு நிமிஷம் கூட விடாமல் என்ன நினைக்கணும். நித்திய நைமித்திய கர்மாக்கள் செய்யும் நேரத்தில் கூட நம்மளை தான் நினைக்கிறேன், என்ன தான் நினைக்கிறார். மற்ற நேரத்துலையும் ஃபுல்லாக என்னையே நினைக்கணும். அப்படிப்பட்ட ஞானிக்கு நான் அவனை எளிதில் அடையும்படியாக இருக்கேன். என்னோட ஒரு வினாடி கூட பிரிஞ்சிருக்க முடியாமல் அவன் தவிக்கிறான் இல்லையா, அப்படிப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அடையும்படி இருக்கேங்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யத்தை கைவிலர்த்தி எல்லாம் முடியாதா, அவாட்டெலாம் ஈஸியாக அடைய முடியாதானா முடியாது. இதுதான் எளிதான வழி. என்னையே கேட்டவனுக்கு நான் எளிதில் என்னை அடைய வைக்கிறேன். என்னை தவிர மற்றதை கேட்டால் கொடுப்பேன், ஆனால் கஷ்டப்பட்டு கொடுப்பேன். இதை என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். என்னை நினைக்க நான் அவனுக்கு இனியவனா சுலபமாக இருக்கேன். மற்றத்தை கேட்டதை விட என்னை அடைய விரும்புகிறவனுக்கு தான் எனக்கு மிக நெருங்கிய உறவு இருக்குது. நெடுநாள் தொடர்புன்னு இல்லை, அண்ணாதி காலமாக பகவானுக்கும் நமக்கு தானே தொடர்பு. மற்றெல்லாம் என்ன கொஞ்ச நாள் தானே, இன்றைக்கி ஐஸ்வர்யம் வரும் போகும், இதுதானே நிரந்தரம். ஸோ மற்றவாள் கேட்டவருக்கு இஷ்டப்படாமல் கொடுப்பேன், கஷ்டப்பட்டு கொடுத்துருவேன். பாவம் என்னையே நினச்சிட்டு கேட்குறான் அப்படின்னு கொடுத்துருவேன். ஆனால் அதில் சந்தோஷம் இருக்காது. அந்த ரெண்டையும் விட என்னையே நினைச்சு அடையிறவனுக்கு நான் எளிமையாக இனிமையாக அவன் கேட்டதை கொடுப்பேன். ஏன்னா நான் பகவான்கிட்ட சொத்து நான் புரிஞ்சுட்டு இருக்கான். நாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே போகிறோம், பகவான் அவ்வளோ சந்தோஷப்படுறார். மற்ற 2 காட்டிலும் பகவானுக்கு இது தன்னை கேட்குறதுலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் ஒரு துளி கைங்கரியம் செஞ்சால் போகிறோம், அவர் நம்ம விடவே மாட்டார், அப்படியே தம் பக்கம் இழுத்துன்றுவார். இதுதான் இந்த 14வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.